refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yes, boss. Vanakkam. Welcoming Kalakanadi fans to RRR. பாடா அப்படின்னு ஒரு வெற்றி இன்னைக்கு சிஎஸ்கே வாங்கி கொடுத்துருக்கு அவங்களுடைய டீமுக்கும் ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும். எப்படி இருந்துச்சு சார் சிஎஸ்கே வர்சஸ் டிசி? Hats off. ஒரு 3-0-3 3 மேட்ச்ல பாயிண்ட் இல்லைன்ட்டு திடீர்னு 4வது மேட்ச் முதல்ல 2ல 1 பார்த்துடுறோம், அதுக்கப்புறம் 3ல 1 பார்த்துடுறோம், இப்ப 4ல 1 பார்த்துருக்கோம். அதுவும் நல்ல டீம் அடிச்சிருக்கோம். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரிலீஃப் பாக்குறது. அப்பா விக்டரிகளா இருக்கு போல நமக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்திருக்கு. இந்த டீமோட ஜோஷ் இன்னைக்கு பார்த்த வந்து இது வரைக்கும் ஆன டீம் இதுதானா அப்படின்னு தோணுச்சு. உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த வீடியோ அவங்க போட்டு பார்த்தா டிபிக்கு ஏதாவது என்ன போலிங் போட்டாங்க, எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த என்னென்ன தப்பா போட்டாலும் அத்தனை தவிர்த்தாங்க. இன்னைக்கு மெஜாரிட்டி போலிங் டு த ஃபீல்டு. பட் சிஎஸ்கே உதப்பட்டுச்சேன்னு ஃபீலிங்ல இருந்தோம்ல, அந்த ஃபீலிங் போய் ஃபீல்டிங்னு ஒண்ணு பண்ணோம் பாத்தீங்களா? அது வந்து தெய்வம் லெவல். இந்த ஃபீல்டிங் வந்து இது வந்து ஒரு இதுதான் மாடல். ஒரு ஃபீல்டிங்ல பெரிய ஃபீல்டர் ஆகணும்னா அத்தனை பேர் இதை பார்க்கணும். இதை பார்த்தாங்க மீதி டீம்ஸே ஐபிஎல்ல மிரண்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் இது வரைக்கும் நான் சிஎஸ்கேல பார்த்தேன். அந்த கேட்ச் பிடிக்கிறதா இருக்கட்டும், ட்ரை பண்ணி கேட்ச் விட்டதா இருக்கட்டும், எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங். மிரண்ட் அவங்க ஆப்போனன்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃபீல்டிங் தான் சார். சஞ்சு சாம்சன் ஒரு என்னடா இது ஃபெயிலியரு, என்ன இப்படி ஆடுறாரு, வரலாம் இது வேஸ்ட், முதல்ல பிளேயிங் லெவலும் தூக்குங்க அப்படின்னு 3 மேட்சுக்கே பல பேர் பேச ஆரம்பிச்ச நேரத்துல சரியான ஒரு காட்டிட்டாரு சார். இன்னைக்கு மேட்ச் செஞ்சுரியை போட்டு அசத்திட்டாரு சார். வேர்ல்ட் கப் கையில வந்ததே ஒரு ஆள் தான். அவரை தூக்கணுன்ற லெவல்ல பேசுறது இதோட ஒரு கேமரா தான் இருக்க முடியுமா? அவருக்கு செட் ஆகல. டீமோட பாண்டிங்கே கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. ஏன்னா கீப்பிங்ல நான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு பேட்டிங் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் சொல்றேன். அக்சர் பட்டேல் பழக்கம் போல தைரியமா உள்ள வர்றாரு. 4th ஓவர் 5th ஓவர் வந்துடுறாரு. வந்து அக்சர் பட்டேலுடைய ஆமர் இருக்கு பார்த்தீங்களா, வித்தியாம உள்ள வர டெலிவரிஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருமே. டெஸ்பரேட்டாய் போல்ட் ஆகும். அங்கதான் சஞ்சு சாம்சன் ஐ ஸ்டாண்ட் அப்பார்ட் எப்படி காமிச்சாருன்னா, டவுன் த லெக் சைட் போயிட்டு அதை போல தூக்கி கவர்ஸ்ல ஒரு 2 4 அடிச்சார். ஒரு 6th ஒரு 4 அடிச்சார் பாருங்க. அதுலதான் காமிச்சார் என்ன ஸ்டாண்டர்ட் டிஃபென்ஸ் மீதி பிளேயர்ஸுக்கு தலை கொண்டது. அதனாலதான் சஞ்சு சாம்சன் பெயிலனா நம்ம திட்டவே முடியாதுன்றேன். அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் ஆட முடியாது. இன்னைக்கு சோலோவா அவங்களுக்கு வந்து விக்கெட்டே உழல அவங்க போலிங்க்கு. அந்த மாதிரி ஒரு பேட்டிங். இவரு கூட ஆயுஷ் மாத்ரேக்கு இவர் கைட்லார பண்ணி சில பால் எப்படி கைட் பண்ணி அதுல ஆல்ரவுண்ட் விக்கெட் ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. நாட் சோ ஈஸி டு பேட் இந்த பிட்ச். இருந்தாலும் பொறுமையா ஆடி தனியா ஒரு செஞ்சுரிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அசால்ட் ஆயிடுச்சாரு பாஸ். அதனால சஞ்சு சாம்சன்ல அவருக்கு நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சேன். சஞ்சுரி சாம்சன் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. மல்லோஸ் எல்லாம் சொல்ற மாதிரி சஞ்சுரி சாம்சன். அதுக்கப்புறம் சென்னை சேட்டா. இனிமே நம்ம அப்படிதான் கூப்பிடுறோம், சென்னை சேட்டா. புதுமையான ஒரு டைட்டில் சஞ்சு சாம்டன். இவ்வளவு யோசிச்சிருக்கேன். இந்த சஞ்சு சாம்சனுடைய பேட்டிங்ல போய் எனாமர்ட் ஆயிட்டேன். பார்த்து ஆடின விதம், இன்னிங்ஸ் பில்டிங்கா இருக்கட்டும், அதே ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், டீமை சேஃபா ஒரு 200 எடுத்து போறதா இருக்கட்டும், எல்லாமே பிரில்லியன்ட். சார் ஆயுஷ் மாத்ரே ஆல்சோ பிளேட் அ வெரி குட் சப்போர்ட்டிங் ரோல் கூட சொல்ல முடியாது. ஈக்குவலி இவரும் வந்து அசத்தலான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு சார் ஆயுஷ் மாத்ரே. எல்லாருமே எவ்ரிதிங் கேம் பேக் டு ஹவு இட் ஷுட் பி ஃபார் சிஎஸ்கே டுடே. டெல் மீ அபவுட் ஆயுஷ் மாத்ரே சார். ஆயுஷ் மாத்ரே given one chance, one loose delivery. தப்பித்து லூஸ் டெலிவரி போட்டு அடிச்சிருக்காரு டெரிஃபிக்கா. லெக் சைட்ல இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஆஃப் சைட்ல அந்த பாயிண்ட் பக்கம் ஏர்ல ஆடுறது, கவர்ஸ்ல ஏர்ல ஆடுறது, அதை மட்டும் தான் பாத்துக்கணும் அவரு. மற்றபடி இன்னைக்கு பாஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் எதிரில் இருக்கும்போது தப்பா நீங்க ஆட சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேசிவ் பவர்ல அடிக்க வேண்டிய ஒரு ஷாட். அதனால ஒரு அவுட் ஆயிட்டார். ருத்ராஜ் கேக்வாடி வாஸ் வெரி ஸ்லோ. நிறைய பேர் கிட்ட பெயின்ஃபுல்லி ஸ்லோன்னாங்க. பட் அது தேவை போகணும், ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் எதிரில் சஞ்சு டெரிஃபிக்காட்னு இருக்கு. ஸோ சஞ்சு இஸ் எலிமெண்ட்ஸ்ல இருக்கும்போது இவருக்கு அது பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஆயுஷ் மாத்ரே எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டார்ன்றது ஷுவர். வாரம் வேஸ்ட் பண்ண மாட்டார். 2 பால் செஞ்சு எடுத்து நீங்க அடுத்த பால் ரெடியா இருக்கலாம். அது 4 or 6 வந்துட்டு. ஸோ இப்பவும் சொல்றேன், பேட்டிங் வந்து மேட்டர் ஆஃப் கன்சர்னே கிடையாது. ஏன்னா நம்ம 250 சேசிங் போது ஆர்சிபியோட நான் உங்களுக்கு சொன்னேன் 210 வந்துட்டு வரும். அதனால எல்லாருக்குமே 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி. இன்னைக்கு ஒரு சொல்றேன், சப்போஸ் டூபேக்கு மேல பிரவேஷ் வந்திருந்தாரா இன்னொரு 10-12 ரன் கூட வந்திருக்கும். ஏன்னா அவர் இன்னும் பயங்கரமா அடிப்பார். இவர் வந்தவொடனே ஒரு 10 பால் நின்ட்டார் அடிக்க முடியாம. அதுக்கப்புறம் வேற விஷயம்.
பிரவிஸ் கோலி வந்திருந்தாருன்னா அப்போ இன்னும் நிறைய ரன் இருக்கும். நான் ஏன் இன்னும் நிறைய ரன் வரணும்னு சொல்றேன்னா, நம்ம போலிங்க பத்தின ஒரு பயம் தான். இப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போலிங் டீசென்ட், எக்ஸ்ட்ராடனரி வேர்ல்ட் கிளாஸ் ஃபீல்டிங். போலிங் வந்து கம்போஜ் கடைசியில போட்டதா இருக்கட்டும், அண்ட் ஓவர்டன் வாஸ் பிக் ஆஃப் த லாட். அது இங்கிலாந்துல நார்மலா டெஸ்ட்ல எல்லாம் போடுவாங்க பாருங்க, 4 ஸ்லிப் 2 கல்லி வச்சிருக்கு. அந்த மாதிரி ஏத்தி இதுல ரெஃப்ரெஷிங் மூமெண்ட் நான் மறந்துட போறேன்னு அது வந்துட்டேன். ரெஃப்ரெஷிங் மூமெண்ட் என்னன்னா, குர்ஜப்னீத் சிங் ஒருத்தர் போட்டார் பாத்தீங்களா, அவர் வந்து ஸ்ட்ரெயிட் அவே குவாலிஃபை ஃபார் இந்தியா. பிகாஸ் கொஞ்சம் ஆர்சிபிலாம் கொஞ்சம் வந்து ஃபார்முக்கும் போச்சுனாலும், இல்ல இங்க சிஎஸ்கேல கலீல் கொஞ்சம் சரியா போடலனாலும் மெயின் ஸ்டே குர்ஜப்னீத் தான். பிகாஸ் டிஎன்பிஎல்ல நான் பார்த்தபோது நல்ல ஹையாம் ஆக்ஷன் பால் ஸ்டீப்பா மேல வரும், ஆர்ச்சர் வர மாதிரி. அது ஒண்ணுதான் இருந்தது. பட் இந்த ஸ்பீடு நான் இப்போ பார்க்கல டிஎன்பிஎல்ல பார்த்தது. இன்னைக்கு அவரோட ஸ்பீடு என்னன்றது 137 140 தான் போடுறாரு. பட் அவர் ஹைட்டுக்கு ஆஃப் த விக்கெட் வர நிப்ல மில்லர் ரேட்டில் ஆயிட்டார். இன்னைக்கு மில்லர் ரொம்ப ஃப்ரீயா ஆடிருப்பாரு. மில்லருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு பயங்கர டைலமா வந்தது. இப்படி புட்டு புட்டுன்னு லெவல் வந்து அடிக்குது பால். ஸோ இது ஒரு பயங்கரமான ஃபைண்ட் வந்து குர்ஜப்னீத் லெவல்ல வந்தது. அவரை தயவு செய்து போலிங்க்கு ஒரு மெயின் போலரா ரீடைன் பண்ணிடுறது பெட்டர். கலீல்ல கூட இருக்கா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. குர்ஜப்னீத் இனிமே ஆடிட்டா பெட்டர். பிகாஸ் டெஃபினட்டாவே ஈஸியா அடிக்க முடியாது. அவ்வளோ பிரமாதம். மேபி இந்த பிட்ச்ல ஒரு ஹெல்ப் இருந்தது தெரியல. பட் அவர் வந்து நம்ம மைண்ட்ல எனக்கு வரவே இல்லை. அப்படி ஒரு போலர் இருக்காரு நம்ம ஸ்குவாட்ல. அவர் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அவர் போட்ட போலிங் இன்னைக்கு. அவர் வந்து ஷேக் பண்ணி விட்டாரு அவங்க பேட்டர்ஸ். சார் ஆயுஷ் மாத்ரேவ அந்த இடத்துல வந்து ரிட்டயர்ட் அவுட் பண்ணி ஷிவம் துபே உள்ள கொண்டு வந்த இடத்துல நீங்க சொல்றீங்க டெவால் பிரவிஸை கொண்டு வந்தா இன்னும் நிறைய வந்திருக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து ஆயுஷ் மாத்ரேவ ரிட்டையர்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் சில பேர் கேட்கறாங்க சார். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தேவையில்லைன்றதோட ஆயுஷ் மாத்ரே வந்து ரன் ரேட் அழிக்கிற பிளேயர்லாம் கிடையாது கிடையாது. சத்தியமா வச்சிருப்பாரு. அது தேவையில்லைன்னு நினைச்சேன் நான் கூட. அவர் ரிட்டையர் அவுட் ஆக வேண்டிய அவசியமே இருக்கு. ஆயுஷ் மாத்ரே இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் 6s and 4 ஜஸ்ட் லைக் தட். அது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேவையில்லாத சூரியகுமார் நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து திலக் வர்மா கிட்ட சொல்லி திலக் வர்மா வந்து ஒரு மாதிரி பேஜாரா டிமாரலைஸ் பண்ணி விட்டார். அவர் வந்து உள்ள போக சொல்லிட்டு சரியில்லை, ரன் ரேட் ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லை. ஸோ அப்படி தேவையே அவங்க அழிக்கிற டைப்பே கிடையாது. அதனால அந்த மூவ் ரொம்ப ரொம்ப நல்ல மூவ் மாதிரி எனக்கு தோணல. இது இருந்தாலும் இதோட ஜாஸ்தி வச்சிருப்பாரு. சார் அது கொஞ்சம் அவங்க ஸ்லோ ஸ்டெப்ஸ் போட ஆரம்பிச்சு ஒரு 2 ஓவரா கொஞ்சம் ரன் ரேட் அப்படியே ட்ராப் ஆகுதுங்கும் போது எவ்ரி பால் மேட்டர்ஸ். நம்ம வந்துட்டு சரி இவங்க இவ்வளோ நேரம் அடிச்சாங்க, இதுக்கு மேலே அடிப்பாங்கன்னு நம்புறதை விட ஓகே ஸ்லோவர் பால் போடுறாங்க, இவங்க ஒரு 2 ஓவரா பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க, டக்குன்னு ஓகே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறது சரின்னு படலையா சார்? ஆமா. அது ஏன் யோசிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். பிகாஸ் நம்ம போலிங் தான் மேட்டர் ஆஃப் கன்சர்ன். இப்ப நம்ம டிஃபெண்ட் பண்றோம். நம்ம டிஃபெண்ட் பண்ணும்போது நமக்கு முதல்ல 5 ஓவர்ல அவங்க அச்சாட்டி நிசங்கா அச்சாட்டி பாத்தீங்கல்ல, அந்த அச்சாட்டி பார்த்தா 10 ஓவர் அடிச்சுவாங்க நினைச்சேன் டோட்டல. அந்த மாதிரி போயிருந்தது ட்ரெண்ட். தேங்க் காட் ராகுல் ஒரு ராங்கான ஒரு புல்லுக்கு போனார் லேட்டா. அது வந்து பேட்டோட டாப்ல பட்டுது அந்த பால். ஃபண்டாஸ்டிக் பால் அது. அதுல அவர் அவுட் ஆனதுல கொஞ்சம் அப்படியே ஸ்லைட் ஆச்சு ரன் ரேட். பட் அவங்க அப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா 10, 11, 12 போயிருந்தாங்க. நல்ல வேலை ஓவர்டன் டெரிஃபிக்கா போட்டு பிரேக்ஸ் பியூட்டிஃபுல்லா அப்ளை பண்ணாரு ஓவர்டன். அதனால இன்னும் ஒரு 20, 30 எக்ஸ்ட்ரா இருந்தா சேஃப்ங்கிறதுனால தான் அதை பண்ணிருப்பாங்க அந்த மூவ். பட் இன்னைக்கு போட்டு போலிங்க்கும் இன்னைக்கு பேக் பண்ண அந்த ஃபீல்டிங் திருப்பி நான் சொல்றேன். இந்த மாதிரி ஃபீல்டிங் இருந்தா சாதா பவுலர் கூட எக்ஸ்ட்ராடனரி பவுலர் தெரியும். அதுல ஃபீல்டிங்ல பிக்கா சொல்லணும்னா சர்ஃப்ராஸ் ஆப்வியஸ்லி. ஜான்டி ரோட்ஸ் கை தட்டிருப்பார். ஜான்டி ரோட்ஸ் அங்க இருந்திருந்தாருன்னா கிரவுண்ட்ல உள்ள ஓடி கை கொடுத்துட்டு போயிருப்பார். அதாவது ஜஸ்ட் ஃப்ளைங். அதுவும் வித் இஸ் வெயிட் இஸ் குவைட் ரோலி போலியா இருக்கிறவர். அவர் ஃபுல் ஸ்விங்ல அப்படியே த்ரோயிங் இஸ் வெயிட் ஆன் த பால். ஃபண்டாஸ்டிக் கேட்ச். இதெல்லாம் மீறி அந்த ரெஃப்ரெஷிங் மூமெண்ட்ல நான் உங்களுக்கு குர்ஜப்னீத் சொன்னேன். இந்த ஒரு 3 உதைக்கு அப்புறம் ஒரு மேட்சுக்குள்ள ஒருத்தர் வந்து ஒரு நியூ கமர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிரபலமா போலிங் போட்டதுன்னா, இன்னொரு பக்கம் நம்ம 100 ஒரு கேட்ச் ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து சர்க்கஸ் மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. அந்த அந்த சிக்ஸர் வந்து தட்டி உள்ள விட்டாரு பாருங்க. என்ன அட்டெம்ப்ட் அது! ஐயோ! ஒரு போலர் நார்மலி ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து அவ்வளவு எஃபோர்ட் எடுக்க மாட்டாங்க இதுல ஃபீல்டிங்ல. டட்டு மாதிரி ரொம்ப ரேரா நீங்க பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் இருக்கு. ஏன்னா விரல் இருளது ஆச்சுன்னா போலிங் ப்ராப்ளம் ஆயிடும். பட் அதுல 100 பண்ண அந்த எஃபர்ட் வந்து ஐயோ! அது சும்மா 17 சினிமா மாதிரி பார்க்கலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல். அவ்வளவு தூரம் டைவ் அடிச்சது. என்ன ஒரு எஃபர்ட் அதுப்பா. சார் இப்போ இன்டர்நெட்ல எல்லாரும் பேசுறது யாரை பத்தி அப்படின்னா வந்துட்டு சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ஜேமி ஓவர்டன்.
இந்த 2 பேரும் வந்து இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே தோத்து போன 3 மேட்ச்ல கூட உயிர குடுத்து விளையாடுனாங்க. இந்த சீசன்லயே வந்து இந்த டீம ரொம்ப சீரியஸாவும், இந்த ஐபிஎல்லே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டது இவங்க 2 பேர் தான். அப்படின்ற மாரி எல்லாருமே இவங்க 2 பேரையும் பாராட்டுறாங்க சார். அ என்ன மாரி ஒரு கமிட்மென்ட் டூ த டீம்? ஆமா. ஒவ்வொருத்தரும் இன்ஃபாக்ட் நம்ம கூட சொல்லியிருந்தோம். 41 முதல் மேட்ச் அடிச்சாரு. அடுத்த மேட்ச் டிராப் பண்ணலாம்னு கூட பேசியிருந்தோம். ஒவ்வொருத்தர் வந்து இன்னைக்கு போட்ட பவுலிங்கு, இன்னைக்கு பிட்ச்ல கொஞ்சம் இருந்தது ரெசிஸ்டன்ஸ். பட் ஸ்கேரியா இருந்தது பேட்டர்ஸ். ஓவர்டன் போட்ட பவுலிங். நான் கூட ஓவர் 10 குடுப்பாருன்னேன். அந்த ஓவர்டன் தான் நம்ம பார்த்தோம். இந்த ஓவர்டன் எல்லாமே புதுசா இருக்கு இன்னைக்கு. உர்ஜப்னீத்னு ஒருத்தர் வந்து போட்ட பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸ். வெரி வெரி ஹை கிளாஸ் பவுலிங் அது. சில பால் வந்து ஸ்பீட்லாம் பார்த்தா வாசுமந்திரம் போடுற மாதிரி இருந்தது. அவருக்கு நான் பயங்கர இம்ப்ரெஸ் ஆனேன். ஓவர்டனுடைய பவுலிங் இன்னைக்கு வந்து அவங்க டிப்பிக்கல் இங்கிலாந்து டெஸ்ட் ஸ்குவாட்ல பவுலிங் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த போலான் ஹேசல்வுட்லாம் நல்ல சீமார பிச்சர்ஸ்ல போடுவாங்க பவுலிங். ஆஃப் ஸ்டம் ஜஸ்ட் ஒரு 3 ஆஃப் ஸ்டம் த்ரெட்டனிங்கா. அந்த மாதிரி ஓவர்டர்னு ஃபீல்டிங்கு இது என்னது இது? சிஎஸ்கே என்ன மூடு வந்தா பயங்கரமா கிரீட் ஆடுவாங்களா? அது என்னன்னு எனக்கு புரியல. இத்தனைக்கும் டெல்லி வந்து டஃப்பான டீம். பட் ஏன் பவுலிங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன்னா, 2 பிளேயர் தான் அங்க ஹிட் ஆச்சு. நிசங்காவும், ஸ்டப்ஸ் 2 பேர் தான் கிளிக் ஆனாங்க. மீதி எல்லாரும் நல்ல பேட்டர்லாம் அவுட். ராகுல், மில்லர், அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் எல்லாரும் காலி. ஓகே. அதுக்கப்புறமே கூட ஜஸ்ட் 20 ரன்ஸ் பிளஸ் தான் வந்திருக்கு 213 சேசிங்ல. அதனால நான் சொல்றேன். ஸோ இன்னும் வேற வழி இல்லாம இன்னைக்கு விக்கெட் எடுத்துனே இருந்தோம். அதுதான் டிசிக்கு பயங்கர டிராபேக்கா போனது. நம்ம ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் எடுத்துனே இருக்கு. அதனால ஸ்டப்ஸ் மில்லர் பார்ட்னர்ஷிப் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆயினா ரொம்ப டேஞ்சர். தேங்க் காட் மில்லருக்கு இது வரைக்கும் இன்னி வரைக்கும் நான் பார்த்து பால் ஆஃப் தி சீசன் இது வரைக்கும் போட்டதுல ஓவர்டன் மில்லரை போல்ட் எடுத்த பால். அது வந்து அந்த மாதிரிலாம் திருப்பி வர போட முடியுமான்னு தெரியல. அந்த பால்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் தான் சொன்னேன். டெஸ்ட் மேட்ச் ஸ்டஃப் ஆஃப் குவாலிட்டி வந்து திடீர்னு பார்த்த போலிங் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. பட் இப்படி போடுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஒன்றும் புரியல. சார் எவ்ரிதிங் இஸ் கோயிங் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. அதுவும் வந்து ஹோம் கிரவுடுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட். அவங்களுக்குலாம் வந்து ஓகேவா ரைட் ஓகே. இனிமேல் நம்ம வந்து இந்த சீசன்ல இருக்கிற மிச்ச 10 மேட்ச் பார்க்கறதுக்கு நாங்க ரெடின்ற மாரி வந்துட்டு இந்த வெற்றி குடுத்துருக்கோம். பட் டீமோட மொரால் எவ்வளோ பூஸ்ட் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எஸ்பெஷலி பவுலிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபீல்டிங் நல்லா பண்ணதுனால ஓவரால் மொரால் எவ்வளோ பூஸ்ட் ஆயிருக்கு? சரி, சஞ்சு சாம்சன் வந்து எப்போ வேணா ஃபார்முக்கு வந்துருவார். ஆனா இனிமே அந்த சஞ்சு சாம்சன் ஃபார்ம்ல இல்லைன்ற ஒரு மேட்டரை பேசுறதே வேஸ்ட் நினைக்கிறேன். பிகாஸ் எப்படியுமே வரப்போறாரு. அவர் வந்தாருன்னா அது பயங்கர பாசிட்டிவா இருக்கு டீமுக்கு. டோர்னமெண்ட்டுக்கே வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் ஆயிடுச்சு. எந்த இடத்துல அதிகமா வச்சு காமிச்சிட்டாரு. அந்த மைனஸ்ல இருந்து 0 தாண்டி டிஸ்டிங்ஷன் அடிக்கிறதுல ஒரு பிஸ்தா. அவரு ஒரு பக்கம். அவரே நீ கொஞ்சம் வந்து ஆயுஷ் மாட்ரிக் அட்வைஸ்லாம் பண்ணி கீப்பிங்ல பண்ணும்போது நல்ல ஃபீல்டிங்கை கை தட்டுறது அதெல்லாம் பண்றது இந்த 3 மேட்ச்க்கு அப்புறம் இப்பதான் நான் பார்த்தேன். பிரேவில்ஸ் வந்து ராக்ஸி என்னன்னு தெரியல. எல்லா மூடும் அவ்வளோ அப்பீட்டர். ஒவ்வொருத்தர் வந்து ஜஸ்ட் ஃபாலிங் த்ரோயிங் தெம்செல்ஸ் ஆன் த பால். நீங்க சார்ஜ் ஸ்டெப்பா இருக்காங்க. மேபி அந்த பேட்டிங்ல விக்கெட்ஸ் லூஸ் பண்ணவங்க கான்பிடென்ட்டா நம்ம டாமினேட் பண்ணோம்ல அவங்க போலிங்க நம்மளுடைய பேட்டிங்ல பண்ணோமே அது அது வந்து ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கு. பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு அத்தனை பேருக்குமே. பாடி லாங்குவேஜ் வைஸ் நீங்க பார்க்கும்போது ஃப்ரீக்வெண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டே இருக்கோம்ல. ஸோ விக்கெட் எடுக்க ஷேர் பண்றோம் ஒவ்வொருத்தர. அப்படியே அந்த ஹடில் திருப்பி திருப்பி ஒரு ஹடில் ஃபார்ம் ஆகுது. குஷி அதுல விக்கெட் எடுக்கிறதுக்கு சக்சஸ் வந்துனே இருக்கு. அட் எவ்ரி 2 ஓவர்ஸ் அட் டிராப் ஆஃப் பாயிண்ட் சக்சஸ் வந்துனே இருக்கு. அதெல்லாம் எல்லாம் இட் ஆல் கம்பைன்ட். பியூட்டிஃபுல்லான டே. நீங்க சென்னை கிரௌடுக்கு மேட்ச் பண்ணவங்களுக்கு லவ்லியான டே. ஐ ஹோப் தி கிளாட் தட் தே டிட்ன்ட் டிசப்பாயிண்ட் எதுலயுமே. அண்ட் ஆஸ் யூ செட் எல்லா விக்கெட்ஸுமே ஹார்ட் ஏர்ன்டு விக்கெட்ஸ் சார். எதுவுமே சும்மா தூக்கி குடுத்து கிடைக்கல. அது சர்ஃப்ரான்ஸ் கான் பறந்து புடிச்ச கேட்சா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இவர் வந்து 144 கேஸ்ல வந்துட்டு போட்டு மில்லர தூக்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு ஹார்ட் ஏர்ன்டு விக்கெட்ஸ் ஃபார் சிஎஸ்கே சார். சார் திஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்கேவை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ஸ்பின் பவுலர் இல்லையா? சிஎஸ்கே வந்துட்டு இவரை வச்சு என்ன பண்ண போகுது? அவரை வச்சு என்ன பண்ண போகுது? ஜடேஜா வேற இல்ல, அஸ்வின் வேற இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது 100 மேல தான் வந்து எல்லாருடைய நம்பிக்கையுமே பெரிய லெவல்ல இருந்துச்சு சார். இன்னைக்கு 100உடைய பவுலிங் பொறுத்தவரைக்கும் எப்படி இந்த மாரி உங்களுக்கு தோணுது? ஹி ஹேட் பவுல்ட் டோட்டலி 3 ஓவர்ஸ் டுடே. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்திருக்காரு அவர். நம்முடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்ட அளவு கூட அவர்னால போட முடியல இன்னைக்கு. அண்ட் ஆல்சோ அகில் ஹுசேன் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து 2 ஓவர் தான் போட்டாரு. அந்த கடைசியில ஒரு பேக் பெயின்க்கு அப்புறமா அந்த கேட்ச புடிச்சு போட்டுன்னு விழுந்தாரு. அதுலலாம் வந்து அவர் திரும்பி நீங்க ஐய்யய்யோ! இப்ப இது வேற இப்பதான் வந்தாருன்னு நான் யோசிச்சேன். பட் இந்த இந்த ஓவராலா இந்த 5 ஓவர்ல இவங்க குடுத்த அந்த 56 ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த பிட்ச் ஆர் பிகாஸ் ஆஃப் தே டிட் நாட் பவுல் வெல்? இல்ல போது அவங்க பேட்டிங் செம்ம ஸ்டாண்டர்ட் பாஸ் அவங்க. நம்ம லக்கு நான் நிஜமா சொல்றேன். அச்சுட்டோ ஷவுட் ஆனதும் லக்கு. பாத்தீங்களா ஒரு அடியிலாம்
பயமா இருக்கு அடிக்கிற அடிலாம் பார்த்தா. உங்க டிவி வழியா பண்ணீங்க வந்துரும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு அடிக்கிற அடி. அந்த கேட்ச் தான் பிரில்லியன்ட்டா பிடிச்சார் அகில் ஹுசைன். அவர் பவுலிங் நல்லா தான் போட்டார். பட் அன்பார்ச்சுனேட்லி கேஎல் ராகுல் மாதிரி பேட்டர்ஸ் அதான் நான் சொன்னேன். இந்த பேட்டர்ஸ்லாம் ஃபெயில் ஆனதுனால தப்பிச்சோம். மில்லர் இவரு நம்ம ரிஸ்வி வேற ஃபெயிலியர் இன்னைக்கு. ரிஸ்வி, மில்லர், கேஎல் ராகுல் எல்லாம் ஃபெயிலியர் இன்னைக்கு. அதுல வந்து நம்ம அதனால நம்ம பவுலிங் ஓரளவுக்கு போட்டுட்டு டெரிபிக்கான ஃபீல்டிங்ல தப்பிச்சிட்டோம். ஃபீல்டிங்ல அவங்களுக்கு வந்து கேட்சஸை பிடிச்சிடுறோம். சிக்ஸுக்கு போக வேண்டிய ஒரு பால் கேட்ச் ட்ரை பண்ணி ஒரு ரன் போகுது. இப்படிலாம் நம்ம எப்போ பண்ணிருக்கோம்ன்றது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். விச் மீன்ஸ் ஒரு டெரிபிக்கான டீம் மீட்டிங் இருந்திருக்கு. வீடியோ அனாலிசிஸ்ல பார்த்துருக்காங்க என்னென்ன வீக்னஸ்ன்றது. ஓவரால் ஒரு டேர்ன் ரவுண்ட் டெரிபிக்கா இருந்தது. அதுல சந்தேகமே கிடையாது. இவங்க வந்து டெஃபினட்டா யாரோ பயங்கரமா கொடுத்துருக்காங்க. டோஸும் விட்டுருப்பாங்க. இவரை மேக் தம் ரியலைஸ் என்ன கிரீட் ஆகணுன்றது டவுட்டே கிடையாது. இல்லாத இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கறது ரொம்ப ரேர். சார் ஒருவேளை வந்துட்டு தோத்து போன மேட்சஸ் எண்ணிக்கை 3. இன்னைக்கு மேட்ச் வந்து 4வது மேட்ச் 4. 3+4 = 7. தலை ஃபார் அ ரீசனா? நீங்க கிளம்பி போயிட்டு வினாயிட்டாங்க நீங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த திடீர்னு ஒரு குயிக்கிறீங்க காமிச்சிட்டு 7 பேர் டக்கு டக்கு டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா 7 அப்பம். இந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டா தலை தோனி வராரு 7 அப் இப்படின்னா தம்ஸ் அப் இப்படிலாம் தேடி தேடி இதெல்லாம் பண்ணக்கூடாது. தோனி இருக்காரோ இல்லையோ ஸ்பிரிட் ஆஃப் த கேம் கெட்டே போகாம ஒரு கிரிக்கெட் ஆடணும் இல்லையா? அது வந்து இது குட் பி a very big turning point also. Hope the bowling also with whatever stuff we have it improves. எனக்கு இந்த மாதிரி திருப்பி ஒரு கிளாசிக் கிரிக்கெட்ல ஓட்டுறதுனால இந்த மாதிரி போட முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா ரன் நிறைய கண்ணாப்பண்ணு வாங்கினவர். ஆர்சிபியோட கடைசி 3 ஓவர்ல 60 ரன் போயிருக்கு. அப்படிலாம் போய் கூட இன்னைக்கு போலிங் ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்குன்றது எனக்கு ஒன்றும் புரியல. இது திருப்பி இந்த மாதிரி பிச்சு சமயமா தெரியலங்க. அதனால பட் ஆல் சடன் 3 லாஸஸ்க்கு அப்புறம் காமிச்சது வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஒரு 3 லாஸஸ்க்கு அப்புறம் ஆடுற டீம் வந்து இவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு டீமை திருப்பி வர கொடுத்தது பிரமாதமான விஷயம். அது மறக்க முடியாத ஒரு விஷயம். சார் பத்தும் நிசங்கா பத்தி சொல்லுங்க சார். தோ ஹி பிளேட் அவுட்ஸ்டாண்டிங்லி வெல். ஒரு நல்ல ஒரு அதிகமான ரன்ஸ் எதிர்பார்த்தாங்க அவங்க கிட்ட. பட் அந்த ஒரு 41 ரன்ஸை வந்துட்டு குவிக் ஃபயரா சூப்பரா அடிச்சு ஷாட்ஸ் எல்லாம் பின்னி பெடல் எடுத்தார்ல சார். ஆமா வெரி குட். இந்த பராக்ல ஆடுற அந்த மாதிரி ஷாட்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இருக்கு. ஸ்லைட்லி ஷார்ட் ஆஃப் லெங்க் 6 ஷூர் 6. நீங்க ஃபீல்டர் வந்து ஸ்டாண்ட் உள்ள வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் நிறைய பார்த்து தான் சொன்னேன். அவரு இந்த குஷால் மெண்டிஸ் அவங்க ஆடுற ஆட்டம்லாம் டெவாஸ்டேட்டிங்கா இருக்கும். பவுலர் கம்ப்ளீட்டா டீம் ஆர்கனைஸ் ஆகிடும். அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அண்ட் கரெக்டான ஒரு பால் போய் அதை ஹாஃப் ஹார்ட்டடா ஆடினாரு. அது கரெக்டாக போயிட்டாங்க அந்த கேட்ச். ரொம்ப பியூட்டிஃபுல். அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்டாக அமைஞ்சது பார்த்து நான் சொல்றேன். இதை நம்பிட்டு நம்ம வந்து இதே மாதிரி போலிங் அடுத்த பிச்சில் போட முடியாது. ஏன்னா அந்த அடுத்த பிச் எப்படி இருக்கும் தெரியாது. அந்த அப்சல்யூட் பேட்டிங் ட்ராக்காரன்னு சத்தியமா இந்த மாதிரி போட முடியாது. பட் அந்த ரொம்ப ஷார்ட் ஆஃப் லெங்த் போட்டு ஒயிட் அவுட் சைட் ஆப்ஷன் தேர்ட் மேன்ல குத்துனே இந்த மாதிரி ரன் அதெல்லாம் பண்ணாம இருந்தோம் அந்த இதுல. அது வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் யார்கர்ஸ் போடுறதுக்கு இன்னும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டீமா இருந்தா கூட ரொம்ப டிசப்பாயிண்டட் நட்ராஜ் போட்ட போலிங் பார்த்து ஆச்சரியமா இருந்தது. எல்லா பாலும் ஷார்ட் பால். இந்த நட்ராஜன் அதுன்றது ப்ராபப்ளி அந்த செட் பேக்ஸ் இந்த ஹெல்த் பிசிக்ல வந்து ஷோல்டரு பேக்லாம் ப்ராப்ளம் வந்த போது அதனால யார்கர்ஸ் போடுறது ப்ராப்ளமா இருக்கா என்னன்னு தெரியல. ஏகப்பட்ட ஷார்ட் பால். ஒவ்வொருத்தரும் அனாலிசிஸும் பாருங்க அவங்க டீம்ல ரொம்ப பேடா இருக்கு. அதுவும் யாருக்குன்னா நம்ம குட்டி ரோஹித் சர்மா ஆயுஷ் மாத்திரைக்கு ஷார்ட் பால்னு போட்டாரே அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அவர்கிட்ட ஷார்ட் பால் போட்டுக்கிறாரு இவரு. போட்டு அவரு வச்சு வாங்குன்னு வாங்குறாரு புல் ஷாட்டா அடிச்சு. சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மாதிரி ஒருத்தர் ஃபயரா ஆடிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு பயம் வருது. நம்ம சிஎஸ்கே போலிங் ஏற்கனவே வீக்கு. இன்னைக்கு ஏதோ நல்லா போடுறோம் பட் தப்பிச்சிருவோமான்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவர் அவுட் ஆகிற வரைக்கும் மேட்ச் நம்ம கிட்ட ஃபுல்லாலாம் வரல. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். பட் அங்க அந்த 18th and 19th ஓவர் வாஸ் குரூஷியல். நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய திங்க் டேங்க் வேலை பார்த்துச்சா என்னன்னு தெரியல. அதாவது இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் யார்கர்ஸை போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அன்ஷுல் கம்போஜ் போட்டதா இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு நம்ம ஜேமி ஓவர்டன் வந்து போட்ட 24 பாலும் ரதமா தங்கமா தான் போட்டாரு. பட் இருந்தாலும் அந்த 19th ஓவர்ல அவருமே வந்துட்டு வெறும் 4 ரன்னை போட்டு நம்ம ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸையும் அவுட் ஆக்குனது பார்க்கும்போது அந்த 18th and 19th over was very very crucial. Walk us through how it was that 18th and 19th overs. அவங்க ரெகுலரா விக்கெட்ஸ் விட்டுன்னு என்ன சொன்ன மெயின் பேட்டர்ஸ் எல்லாரும் ஃபெயில் ஆகும்போது
கடைசியில நம்ம போலர்ஸ் நல்லா போட்டுமே த்ரெட் இருக்கிற மாதிரி பேர் எதுவும் இல்ல. அசுதோஷ் அவுட் ஆனா ஓவர் மேட்ச். ஸ்டப்ஸ் சோலோவா ஆச்சாகணும். லாஸ்ட் 3 ஓவர் இருந்துச்சு எல்லா ஓவரும் ஸ்டப்ஸ் தான் ஆடியாகும். நடுவில் குல்தீப் ஆடுறாரு. அவரால் சிங்கிள் மேல எதுவும் எடுக்க முடியாது அவருடைய பேட்டிங்க்கு. அவர் அவ்வளவுதான் அடிப்பார். அதனால இவங்களுக்கும் பின்னாடி பழம். இவங்க பேட்டிங் பின்னாடி ஃபுல்லா பழம். ஸ்டப்ஸ் கடைசி ஒரு 20 பால்ல 18 பால் ஒரு ஆடிந்தா அவுட் ஆகாம. அப்பதான் ஒரே சான்ஸ் அவங்களுக்கு இந்த டார்கெட் கிட்ட வருது. ஸ்டப்ஸையும் எடுத்துட்டாங்க பியூட்டிஃபுல்லா. எவர் புஷ்டர் கேட்ச், நோர் புஷ்டர் கேட்ச். ஓவர்டர்னும் அதோட பெஸ்ட் ஸ்பெல். அவர் வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்பெல் ஓவர்டர்னுக்கு. ஜேமி ஓவர்டன் வந்து இது டாப் கிளாஸ் ஸ்பெல் அவர். அவர் தான் மெயின் மேன் ஆஃப் த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும். பாதி சைடு அப்ஸ்டர் உள்ள. இஃப் நாட் ஃபார் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி கண்டிப்பா இவருக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் சார். சார் ருத்ராஜ் கெய்க்வாடோடைய ஃபீல்டு செட்டப்ஸ் இன்னைக்கு வந்துட்டு கமெண்ட்ரிலுமே பாராட்டிட்டே இருந்தாங்க சார் வரிசையா. பிகாஸ் பவுலர்ஸ் கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி பவுலிங் போட்டாங்க. தே ஸ்டக் டு வாட் த ஃபீல்ட் வாஸ் செட். கண்டிப்பா இப்ப நம்ம லாஸ்ட் 18th and 19th ஓவர்லாம் அன்ஷுல் கம்போஸ் போட்ட 18th ஓவர்லாம் வந்து அவர் ஒயிட் அவுட் அவசரம் போறாருன்னா அங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஆஃப் சைட்ல தான் ஃபீல்ட் இருக்குது. இன்னொன்னு வந்து தேர்ட் மேன் அண்ட் ஃபைன் லெக் வந்து அழகா நிப்பாட்டிச்சிருந்தாரு ஃபைனரா. குல்தீப் யாதவ் ஒரு பாலை தூக்கி விட்டப்ப கூட வந்துட்டு அதனால கலியல் அகமது ஓடி போய் பிடிக்க முடிஞ்சுது. ஸோ ஃபீல்ட் செட்டப்ஸ் வேற குட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொன்னாங்க. உங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சது சார் ருத்ராஜ் கெய்க்வாடுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம்? இல்ல அதான் இப்போ நான் திருப்பி இது போன வீடியோ பார்த்து சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ரெட்ரஸல் ஒன்று நடந்திருக்கும் சொன்னேன். அது இன்க்ளூடிங் கேப்டன்சிக்கும் இருக்கும். கேப்டன்சிக்கும் அதை அட்ரஸ் பண்ணிருப்பாங்க அந்த இஷ்யூவை. தேர்ட் மேன்ல போயினே இருக்க அவங்க ஆள் நீங்க வைக்கல. ஒன்னு நீங்க டீப் தேர்ட் மேன்ல ஆள் வைக்கணும் அது கேப்டன். ஆர் போடுறவங்க அது அந்த தேர்ட் மேனுக்கு ஏற்ற மாதிரி போலிங்க இல்ல தேர்ட் மேன் இல்லாததுக்கு ஏற்ற மாதிரி போலிங்க ஏதாவது ஒண்ணு பண்ணும். இந்த விஷயங்கள் அத்தனையும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. இல்லை இப்படி ஒரு டேர்னர் ஒன்று வந்திருக்கு இந்த மேட்ச்ல. ஆனா பரவாயில்ல அது லேர்ன் பண்றான்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரே மேட்ச்ல மாத்திக்கிறாங்களே கலரை. ஸோ அது ஒரு ரொம்ப பிரில்லியண்டான ஒரு விஷயம். கரெக்டா போட்டோம். போயிங்லாம் பர்ஃபெக்டா போட்டோம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த என்ன அட்வான்டேஜா இருந்து நீங்க சொல்ல இந்த 18-19 ஓவர்ல எல்லாம் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் கிவன் அப் ஹோப் அவங்க மேட்ச். அவங்களுக்கு ஸ்கோப்பே இல்லை இப்போ. மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் இருந்தாலோ இல்ல ஸ்டப்ஸ் அண்ட் நம்ம அச்சுட்டோச் இருந்தாலோ தான் அவங்களுக்கு சான்ஸ். கட்சி 3 ஓவர் அதுல யாரோ ஒருத்தர் போயிட்டா அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப புவர் டெய்ல அவங்களுக்கும் அதுல அப்போ பயங்கர ஜெய்ஜாண்டிக் ஹிட்டர்ஸ் 2 பேர் இருக்கும்போது நம்ம போலர்ஸ் வந்து கண்டெயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்ப நம்ம சொல்லலாம் ஐயோ டெரிஃபிக்கா வந்து ஆட்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் கூட போட்டாங்களேன்ட்டு. ரொம்ப டிப்ரீஷன் இருக்கு சைடு அந்த இடத்துல 18-19 நம்ம போடும்போது அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா டிஃபீட்ஸ் ஜஸ்ட் கேரிங் ஆன் आवर ஃபேஸ். அது பண்ணும்போது வந்தோம் வின் பண்ணீங்களா அது ரொம்ப பிரமாதமான விஷயம். காம்ப்ளசன்சி செட் ஆகாம இதை வச்சு இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் இப்ப இருக்கிற பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்னும் டஃபா இருக்கும் போக போக. இன்னும் டஃப் டீம்ஸ் வரும். பிச்சஸ் வந்து அகேன்ஸ்ட் போலிங்கா இருக்கும் இன்னும் நிறைய. இப்போ நான் மெயின்டைன் பண்றேன். கடைசி 3 வாரம் நமக்கு டேஞ்சர் போடுறது. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்த சிச்சுவேஷன் எல்லாமே நமக்கு ஃபேவரபிள். அதை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா 4 மேட்ச்ல 3 மேட்ச் சிச்சுவேஷன் டோட்டலி நமக்கு அகேன்ஸ்ட். இந்த ஒரு மேட்ச் மட்டும் நமக்கு ஃபேவரபிளா இருந்தது சிச்சுவேஷன். அதை நம்பிட்டு நம்ம மீதி மேட்ச் ஆட முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அங்கதான் சார் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. சிஎஸ்கேவுக்கும் நல்ல செய்தி இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த டஃப்பான ஆப்பனண்ட் வருவாங்க. இப்போ வரமாட்டாங்க. அப்புறமா வருவாங்க. ஏன்னா அடுத்த மேட்ச் நமக்கு கேகேஆர் கூட. அவங்க நமக்கும் கீழே இருக்கிறாங்க 10வது இடத்துல. ஆடுன 4 மேட்ச்ல அவங்க 3 மேட்ச் தோல்வி, 1 மேட்ச் நோ ரிசல்ட். ஸோ டோட்டலி அவங்க வெற்றின்றதை இன்னும் கண்ணால பார்க்கவே இல்லை அவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் இப்போ ஒரே ஒரு வெற்றி மட்டும் தான் வாங்கி கையில வச்சிருக்காங்க. மற்றபடி 3 மேட்ச் அவங்களும் தோத்து போய் அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால இப்ப நமக்கு வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸுங்கெல்லாம் வரனால இதை வச்சு டப்ப டப்ப டப்பன்னு அடிச்சு மேல போயிடலாம் சார் இதை வச்சு. ஷூர் வை நாட். அதாவது நமக்கு லக்கு வந்து நமக்கு டிஃபீட்ஸ்லயே ஒரு த்ரெட்டா ஒரு 2-3 டீம் இருக்குன்றது எனக்கு இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கு புரியுது. கரெக்ட் நீங்க சொல்றது. ஒரு சேஞ்ச் ஒரு டர்னிங் பாயிண்ட் போடுமே இல்லையா? இப்ப வந்து பிக் நேம்ஸ் இருந்துதான் வின் பண்ணணும்னு கிடையாது. சிஎஸ்கேல இந்த கேப்டன்சி தோனியோடைய கேப்டன்சில யார் யார் டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும். மீதி பேருக்கு இருக்கிறாலும் பிக் நேம்ஸ் ஸ்டால்வர்ட்ஸ் கிடையாது. இருந்தாலும் ரிசல்ட்ஸ் டெரிஃபிக்கா இருக்குன்றதுனால இந்த ஒரு சேஞ்ச் குட் பி ஃபினாமினல் சேஞ்ச் ஆல்சோ. பட் இன்னும் ஒரு 1 or 2 மேட்சஸ் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்றது. இன்னும் 1 or 2 மேட்சஸ் பார்க்கணும். மேக்ஸிமம் ஒரு 2 மேட்சஸ் பார்க்கலாம். அப்போ ஒரு மாதிரி ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும். என்ன லெவல்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்றது கண்டிப்பா வரும். சார் ஆல்சோ எனக்கு ஒரு கேள்வி சார். தோனி எடுத்த முடிவு கூட நான் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து இந்த காஃப் மசில்ஸ் ட்ரெயினுக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த பிராக்டிஸ்க்கு வராரு அங்க வரமாட்டேங்கிறாரு போது எனக்கு தோன்றது என்னன்னா பர்சனலி
அவர் வந்து நான் இருந்துட்டே இருந்தா என்ன இது? நான்லாம் இல்ல. நான் ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கிறேன். நீ ஆடுங்க. ரொம்ப மோசமா போச்சுன்னா, அப்ப நான் உள்ள வரேன். உங்கள கைட் பண்றேன். இப்ப நீங்க தான் ஆடுங்கன்னு பார்க்குறாரு சார் விட்டு. அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார். ஐ மைட் பி ராங். பட் அது வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்குதுன்ற மாரி நான் நினைக்கிறேன் சார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்பயுமே ஒரு பெரிய ஸ்டார்லட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனோ, ஒரு கேப்டனோ போகும்போது, ஐயோ! இவர் போயிட்டாருன்னா, இவர் இல்லன்னா அப்படிதான் தோணும். அது கபில் தேவா இருக்கட்டும், டெண்டுல்கரா இருக்கட்டும், கவாஸ்கரா இருக்கட்டும், ஜி.ஆர். விஸ்வநாதா இருக்கட்டும். யாரா இருந்தாலும் ஈகிள் இதுக்கு அடுத்தது என்ன டிராவிட் அடுத்து என்ன பண்றது? அப்படி தோணும். அந்த போன உடனே கொஞ்சம் ஒரு வாய்டு ஒண்ணு கிரியேட் ஆகும். அதுக்குள்ள யாராவது ஒருத்தர் டெவலப் பண்ணிப்பாங்க. இப்போ ஒருத்தர் எலக்ட்ரிக் ஆயிடு அப்படின்னு உடனே இன்னொருத்தர் வந்து அத ஃபில் இன் பண்றாங்கல்ல. அந்த மாரி தான். ஸோ அதுல ஒண்ணும் ஷூரா வந்துரும். டெஃபினட்டா. தோனி பண்ற விஷயம் என்னன்னா, நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க, நான் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் தத்துக்காப்புத்தரம் கீழலாம் விழுவீங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பின்னாடி நான் என் சப்போர்ட் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில நீங்க போயின்னு இருப்பீங்க. சம்டைம்ஸ் நான் கைய விட்டுருவேன். நீங்க போங்கன்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு 100 மீட்டர்ஸ் போன பிறகு தான் உங்களுக்கு பயம் வரும். நீங்க இருக்கீங்களா கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஓடிட்டு இருப்பீங்க. அந்த மாரி தான். ஸோ டெஃபினட்டாவே நல்ல விஷயம் தான். அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ் ஆல்சோ சார். அது வந்து தோனி இல்லையா? அவ்வளோதான் நான் மேட்சே பார்க்க மாட்டேன். அப்படிலாம் இல்லாம, சிஎஸ்கேன்ற இந்த ஃப்ரான்சைசி எங்களுடைய பிளட்ல ஊறுன மாரி கிட்டத்தட்ட இது 2008ல இந்த ஃப்ரான்சைசி எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி, இவ்ளோ பீப்பிள் ஆர் டர்னிங் அவுட் அண்ட் தே ஆர் கமிங் அண்ட் வாட்சிங் த மேட்ச். ஸோ எல்லா விதத்தில பார்க்கும்போது தோனி வந்து ஓகே. அப்ப ரிட்டயர்மென்ட் அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னலாம் நடக்குங்கிறத நம்ம இப்பவே கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். எவ்ரிதிங் லுக்ஸ் பாசிட்டிவ். அப்ப நம்ம நெக்ஸ்ட் இயர் ஒருவேள வரனாலும் கூட எவ்ரிதிங் வில் பி செட்ன்னு சொல்லி வழக்கம் போல தலைவன் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு எல்லாத்தையுமே முன்னாடியே, முன்கூட்டியே மற்றவங்கள மாரி வந்துட்டு ஒரு விராட் கோலிக்கு இந்த டைம்ல கேப்டன்சிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டீம் சிஎஸ்கே நம்ம விட்டு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்படின்ற மாரி வந்துட்டு ஹி இஸ் ஆல்வேஸ் வெரி, வெரி கால்குலேட்டிவ் ஆஃப் எவரிதிங் இல்லையா சார்? அதான் நீங்க வந்து இப்ப ஜெனரல் ஒப்பீனியன் என்னன்னா, எல்லாருமே 99 ஃபண்ட் எடுத்தா தோனியாளரா நான் வரமாட்டேன். நான் என்னது மேட்ச் பார்க்க போறேன். அப்படியே இருக்கும் இல்லையா? இப்ப இந்த தோனி ஆப்சன்ஸ் டைம்ல யார் யார் அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்க பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் டெரிபிக்கா வந்துட்டாரு. செஞ்சுரியில வந்துட்டு. சஞ்சு வந்தாச்சு. சப்போஸ் பிரிவிஸ் வந்து எவ்ரி ஒரு அதான் இன்னும் 2 மேட்ச் பார்க்கலாம்னு நான் சொன்னேன். இன்னும் 2 மேட்ச்ல ஒரு ஃபுல் தீபாவளி ஃபயர் ஒர்க்ஸ் பிரிவிஸ் காமிக்கிறது. குர்ஜப்னி திடீர்னு போட்டு 10 பிளேயர்ஸ் அப்படி அப்படி நிரப்ப நேரம் வச்சுக்கலாம். ஆல் ரவுண்ட் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது, இதுல சில ஸ்டார்ஸ் இருக்காங்க. பாண்ட ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். அவ்வளவு ஈஸி கிடையாது. அது வந்ததுன்னா தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி சிஎஸ்கே ஃபுல் ஃப்ளோல இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த மேஜிக் கொஞ்சம் லேட் ஆகும். அது இதான் 2 மேட்ச் தெரியும் நீங்க பாருங்க. இன்னொரு 2 மேட்சஸ்க்குள்ள ஓவரால் அசஸ்மெண்ட் நம்மளால பண்ண முடியும் டீம் எப்படி இருக்குன்றது. இந்த மாரி நம்ம பாசிட்டிவா பேசிட்டு இருக்கும்போது தான் சார் அன்சுல் கம்போஜ் அங்க போயிட்டு அன்சுல் கம்போஜ் இல்ல. யாரு இவரு அன்சுல் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் 20வது ஓவர்ல நோ நோ பால் போட்டது யார் சார் அது? அன்சுல் தானே? ஆமா அன்சில் அன்சில் தான். அவரு நோ பால் ஆனா போட்டிருக்காரு சார். அது யாரோ யாரோ ஒரு சொல்லியிருக்காங்க. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் பேக் அரவுண்ட்னு பாட்டுலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே முடிக்கணும். உலகம் உருண்டை. அகில் ஹுசேன் நோபால் ஆரம்பிச்சார்ல. அவரு பின்னு போடுறாரு. நோபால் போடலாமா அவரு? அவர் நோபால் போட்டாரு. அதான் ஆரம்பிச்சு. அப்போ நோபால்ல போட்டு நோபால்லயே முடிக்கணும்ன்றது. அது அது அந்த தியரி போல. சார் இந்த மேட்சோடைய ரேட்டிங் என்ன குடுக்குறீங்க சார்? ஆல்ரெடி நீங்க வந்துட்டு நம்ம மெரிவா பன்னீர்செல்வாவின் ரெஃப்ரெஷிங் மொமெண்ட் வந்துட்டு சொல்லிட்டீங்க. அதனால வந்து நான் உங்களிடம் இப்ப கேட்பது, நம்ம ரேட்டிங் என்ன சார்? 5க்கு என்ன ரேட்டிங்? லாஸ்ட் பால் சார் கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போயிருக்காங்க சிஎஸ்கே. அத நான் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு வரல சொல்லிக்கிறேன். அத வச்சு நீங்க கன்சிடர் பண்ணி பாயிண்ட்ஸ் குடுங்க. யா. டெஃபினெட்லி 3 டிஃபீட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வின்னுங்கிறது எக்ஸ்ட்ரார்டினரி. ரிஃப்ரெஷிங் பன்னீர்சோடா சாப்பிட்ட ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் வந்ததுன்னா, 100 கேட்ச் ட்ரை பண்ணதும், அந்த 6 தடுத்ததும், சர்ஃபராஸ் புடிச்ச கேட்ச் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு நமக்கு பார்க்கும்போதே ரிஃப்ரெஷிங் தான். இருக்கிற தாகம்லாம் அடையணும். தானாவே அடையணும். அவ்வளோ பியூட்டிஃபுல். அதெல்லாம் அந்த மாதிரி மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ்லாம் ஃபீல்டிங்ல பார்த்தோம். ஸோ 4 டெஃபினட்டா குடுக்கணும். ஏன்னா இது வந்து கன்சிடரிங் எங்கேருந்து வந்திருக்கோன்றது. ஒரு மைனஸ்ல திரும்பி வரும் மேல. அதுல வந்து ஹோம் கிரவுடுக்கு முன்னாடி இமேஜ் அட் ஸ்டேக் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து முதல்ல விக்கெட் விழுந்ததை பார்த்து இந்த இது போயிடும்னு நினைச்சோம். பட் அவங்க பேட்டர்ஸ்ல மெஜாரிட்டி ஃபெயில் ஆகி கூட 2 பேட்டர் கிளிக் ஆகி கிட்டத்தட்ட வந்துட்டாங்க நம்ம டார்கெட் கிட்ட. ஸோ அதுக்காக இந்த எக்ஸைட்மெண்ட் இருந்ததுனால ஒரு 4 டெஃபினட்டா குடிக்கும். 4 ரேட்டிங் குடிக்கும். ரைட் சார். சார் இப்போ நமக்கு அடுத்து மறுபடியும் டபுள் ஹெட்டர்ஸ் 2 மேட்சஸ் வரப்போகுது. அதுல நம்ம மும்பை இந்தியன்ஸ் பல்தான்ஸ் நம்ம பங்காளிங்க வேற ஆட போறாங்க சார். 2 மேட்ச் இருக்கு. எல்எஸ்ஜி வர்சஸ் ஜிடி மதியான மேட்ச்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் மும்பை வெர்சஸ் ஆர்சிபி சார். எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஏன்னா இந்த 2 புதுசா வந்த 2 டீம்ஸ் முதல்ல ஆட போறது. அவங்க 2 பேருக்குள்ள சூப்பரா இருக்கும் டேலண்ட். அந்த டேலண்ட் காம்படிஷன் will be outstanding. Mumbai RCB is going to be a treat to the eye and to the ear, I'm telling you. It's going to be a super duper cliff hanger வரப்போகுது பாருங்க. பயங்கர நெக் டு நெக் வரப்போகுது. டவுட்டே கிடையாது. அண்ட் அப்புறம் நீங்க எழுந்து ஓடுறதுக்குன்னு ஒரு விஷயம் வச்சிருக்கேன். 2 விஷயம் வச்சிருக்கேன். அதுல ஒரு விஷயம் வந்து தியரி என்னன்னா, ஒரு தியரி அது நீ ஓட மாட்டீங்க. என்னன்னா, இந்த சிஎஸ்கே வந்து நான் வந்து 2016, 17ல இருந்து வேர்மென்ட்டா சப்போர்ட் பண்றேன். ஒரு 5 தடவ பேக் பண்ணி 3 தடவ வச்சுட்டாங்க கப்பு. ஓகே. அப்போ வயசான டீம்னு ஒரு கிண்டல் ஒண்ணு இருந்துன்னே இருந்தது. சிஎஸ்கே வயசான நான் ஒண்ணே சொல்லுவேன், வயசான டீம். பயங்கர மூளை இருக்கிற டீம் அப்படின்றேன். வயசான டீம்னு நீங்க சொன்ன போதே நம்ம வந்து 5 தடவ கப் அடிச்சிட்டோமே. இப்ப இன்னும் வயசுக்கு வராத டீமா? இல்ல வயசுக்கு வந்த டீமா? என்ன டீம் இது? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஃபுல் யங்ஸ்டர்ஸ் இப்பதான் காலேஜ் முடிச்சு பிகாம் சர்டிஃபிகேட்டோட கிரிக்கெட் ஆடுறாங்க எல்லாரும். இல்லன்னு சொல்லல. பட் ஏன் அப்ப இருந்ததோட இப்ப கஷ்டமா இருக்கு? ஸோ இந்த வயசுல ஒரு மேட்டரே கிடையாது. இல்லையா? அது காம்பினேஷன் தான் ஒர்க்ஸ். ஆஸ் அ டீம் எப்படி பாண்டிங்கோ அது பாண்டிங் வந்து இப்போ ஒரு கிளிம்ஸ் பாண்டிங்கான ஒரு ப்ரோமோ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். கிக் ஆச்சுன்னா இந்த வேற லெவல்ல போகும். அதனால இந்த வயசு ஃபேக்டர்லாம் அது பேச வேண்டிய அவசியமே கிடையாதுன்றது ஒரு விஷயம். 2வது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க இப்ப எழுந்து ஓடுறதுக்கு என்ன விஷயம்னா, நிசன்கான்றவர் ஒருத்தர் தான். 11 பேர்ல ஒரு ஒருத்தர் தான். 10 நிசங்கா அப்படின்ற எப்படி 10 நிசங்கா இருக்கும்? ஒருத்தர் தான் நிசங்கா. அது தண்ணி இறங்கிச்சா பாரு. அது பன்னீர் சூடா ஒண்ணுமா? சார் எனக்கு எனக்கு ஒண்ணு மட்டும் குடு. எனக்கு எதுவுமே வேணாம் சார். நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல சார். இந்த மாரி யோசிக்கிறது எப்படின்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் குடுங்க சார். அதாவது இப்படி யோசிக்கிறத பத்தி இல்ல. எனக்கே முடி கொட்டும். அதான் நான் சொல்றேன். சோ அல்டிமேட்லி இட்ஸ் ஃபன். இட்ஸ் ஹியூமர் தட் ரூல்ஸ். என்ன வேணா ஆயிட்டு போட்டது சொல்லி. யார் வேணா இப்படி வேணா ஆட்டம் கிரிக்கெட். எல்லா கேம்ஸ்ல ஆடுற எல்லா பிளேயர்ஸையும் என்ஜாய் பண்ணுவோம். சிஎஸ்கே ஆடி ஜெயிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளவுதான். இதுக்கு வந்து திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிறத நம்ம இருக்கிற பொட்டன்ஷியல நல்லா யூஸ் பண்றாங்களா? இது ஒரு பியூட்டிஃபுல் சேஞ்ச் ஓவர் வந்துருச்சு. ஒரு கேம் சேஞ்சரா இந்த மேட்சே அமைஞ்சிருக்கு. இதை விட்டுறக்கூடாதுன்றேன். இந்த ஸ்பிரிட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் மெமரியில. இதை வச்சு நான் அடுத்த மேட்ச் போகணும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, வின் பண்ணிட்டு இருக்கிற டீம் எல்லாருமே அவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாது. 10th பொசிஷன் போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா திடீர்னு பாரு டஃபான டீம் அடிச்சிட்டாங்கன்னு பேசுவாங்க இல்லையா? அந்த ஸ்கேரை கிரியேட் பண்ணால. பட் எப்பயுமே சொல்ல பாருங்க, இந்தியா கப் அடிக்குமோ அடிக்காதான் தெரியாது. பட் இந்தியா ஆட போறோன்ற ஒரு பயத்தையே மீதி டீமுக்கு தூக்கம் போகணும் வேணாம். அந்த மாதிரி இருந்தாலே போதும். டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாரி அடுத்த 2 மேட்சஸ் என்ன பண்றாங்கன்றத பார்த்தோம்னா ஒரு பெரிய நம்பிக்கை வந்துரும் அப்படின்ற ஒரு இதுல நான் வந்துட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். சூப்பர். நம்ம நாளைக்கு 2 டபுள் ஹெட்டர்ஸ்ல பார்ப்போம் சார். ஆமா, டபுள் ஹெட்டர்ஸ் நாளைக்கு வித் லாட் ஆஃப் ஃபன். டெஃபினெட்லி ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு என்ஜாய் எவ்ரி மேட்ச். யார் ஆடுனா சரி. ஏன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் மீதி டீம்ல இருக்காங்க. ஓகே, மீதி ஊர்ல இருக்கிறவங்க நம்ம டீம்ல இருக்காங்க. ஸோ அல்டிமேட்லி த கேம் மீன்ஸ் நம்ம கேம் நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம டீம்னு வரும்போது நம்ம ஜெயிச்சா எக்ஸ்ட்ரா குச்சியாலாம தவிர வருத்தப்படலாம் போடக்கூடாது தவிர அடுத்த மேட்ச் என்ஜாய் பண்ணி ரெடி ஆயிடும். அதே மாதிரி நம்ம ரெடி ஆகிடலாம். அடுத்த 2 மேட்சுக்கு மறுபடியும் சந்திப்போம். அவர் ஃபேவரட் RRR refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.